ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் எக்ஸலை பற்றிய ஒரு டீட்டெயிலான ஒரு சப்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் எங்களோட எக்ஸ்பர்ட் டியூட்டர் சேனலில் எக்ஸல் பற்றின பல வீடியோஸ் போட்டுட்டு வரோம். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா கீழே எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்டான லிங்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த எக்ஸல் ஒர்க் ஷாப்புக்கு உரிய ரெஃபரன்ஸ் மெட்டீரியலும் கீழே கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் தேவையான ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸையும் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட எக்ஸலில் வந்து நீங்கள் பேசிக்கான விடயங்களை இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த பிளேலிஸ்ட்டை வந்து லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி முதலாவது வீடியோலேருந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வாங்க டிரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் பயன்படுத்துகிற அதாவது எக்ஸலில் இருக்கிற மெயினான ஃபார்மட்ஸ், டேட்டா ஃபார்மட்ஸ். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க டிரெக்டாக பார்த்துடலாம். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் டேட்டா. ஸோ டேட்டான்னு என்ன எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். டேட்டான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் டேட்டான்னு என்ன? ஸோ டேட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோ மெட்டீரியல், அதாவது ஒரு தரவுகளை தான் நாங்கள் தமிழில் சொல்லுவோம்னா அது தரவுகள்னு சொல்ல போகிறோம், ரோ மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு நான் சொல்கிறேன், ஒரு நம்பரை சொல்கிறேன் 10, இல்லாட்டி உங்களோட மேத்ஸ் மார்க்ஸை சொல்கிறேன் ஒரு 80, அதே மாதிரி என்ன சயின்ஸ் மார்க்ஸை சொல்கிறேன் ஒரு 50. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன மார்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், இதை வந்து நாங்கள் ஃபர்தராக ப்ரோசஸ் பண்ணிடலாம். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ண இயலாது, ஒரு பேசிக்கான ரோ மெட்டீரியல்ஸ். இப்போ என்னென்னா இப்போ உங்களுக்கு பேசிக்காக அடிப்படையில் மேத்ஸுக்கு இவ்வளோ மார்க்ஸ், இதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்னத்தை சொல்லிடலாம். இதை விட நாங்கள் கொஞ்சம் விஷயங்கள், அதாவது ஆவரேஜ் கண்டோம்டா இல்லாட்டி டோட்டல், ஸோ இப்படியானதை கண்டோம்னா சொல்லலாம். நான் படிப்பேனா இல்லையான்னு சொல்லலாம். இல்லாட்டி ஒரு டேர்முக்கான மார்க்ஸ் வச்சுக்கொண்ட ஒரு டேர்ம்லையும் அதுவும் ஒரு பாடத்துக்கான மார்க்ஸ் வச்சுக்கொண்டு நான் ஒன்றுமே சொல்லல இந்த மாணவன் படிப்பானா இல்லையாண்டு. ஸோ அதுதான் நாங்கள் சொல்ல போகிறோம். பேசிக்கான டேட்டாவாக இருக்க போது உதாரணமாக ஒரு பொருள் ப்ரைஸை சொல்கிறேன் ஒரு 50 ரூபா. ஸோ அதை வச்சுக்கொண்டு என்ன சொல்லலாம், ஒன்றுமே சொல்லலாம். மற்ற பொருட்களுக்கான ப்ரைஸ் தெரியணும், மற்ற பொருட்கள் விலை எவ்வளவு இருக்குது அதோட ஒப்பிட்டு தான் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ அதனால பேசிக்கான ஒரு ரோ மெட்டீரியலை நாங்கள் சொல்ல போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான ரோஸ் டேட்டாஸ் இதை நாங்கள் சொல்ல போகிறோம்னா தரவுகள், அதாவது டேட்டான்னு நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு டேட்டாவை எடுத்தீங்கன்னா டேட்டா வந்து பல வகையான ஃபார்மட்ஸில் இருக்கலாம். உதாரணமாக நம்பராக இருக்கலாம், இல்லாட்டி டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் படிக்க போகிறது, அதாவது எக்ஸலில் நாங்கள் பார்க்க போகிற ஃபார்மட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வகையான ஃபார்மட்ஸ் இருக்குது. ஒன்று டேட்டா, ஒன்று டெக்ஸ்ட்டாக இருக்க போது, மெத்தது வந்து நம்பராக இருக்க போது, மூன்றாவது ஃபார்முலா இல்லாட்டி ஃபங்க்ஷனாக இருக்க போது. ஸோ டெக்ஸ்ட்னா என்ன, நார்மலாக சொல்கிற மாதிரி எழுத்துக்களால் ஆன ஏதாவது உதாரணமாக எந்த பேரையை எடுத்துக்கணும், இல்லாட்டி உங்களோட பேர் எடுத்துக்கணும். ஸோ அது வந்து என்னது ஒரு டெக்ஸ்டாக இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நார்மலாக நாங்கள் தெரிஞ்சது, அதாவது பண வேல்யூவாக இருக்கலாம், அதாவது மணியாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு என்ன இருக்கலாம், உதாரணமாக பெர்சன்டேஜாக இருக்கலாம். அதாவது நம்ம டிஜிட்ஸில் வந்துச்சுன்னா அதை நாங்கள் சொல்லுவோம் நம்ம வேல்யூஸாக இருக்க போது, நம்ம ஃபார்மெட்டில் இருக்குது. மற்றது ஃபார்முலா நாங்கள் தொடர்ச்சியாகவே வீடியோஸில் நாங்கள் ஃபார்முலா பற்றி தான் படிச்சுட்டே வரோம். ஸோ ஃபார்முலா எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதை நாங்கள் ஈஸியாக எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக எக்ஸலில் இதை ஈஸியாகவே பார்த்துலாம். உதாரணமாக இப்போ நான் வந்து எந்த பேரையே அடிக்கிறேன்னு இப்போ டைப் பண்ணுறேன், சரியா? ஸோ இப்போ என்ன பேர் வந்து என்னது எழுத்துக்கள், அதாவது டெக்ஸ்ட் தான் இருக்க போகுது. என்ன ஃபார்மெட் இது, டெக்ஸ்ட். ஸோ ஒரு எக்ஸலில் டெக்ஸ்ட் ஃபார்மெட் எப்பயுமே எந்த பக்கம் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் என்டர் கொடுத்தோன்னே இந்த டெக்ஸ்ட் ஃபார்மெட் என்ன செய்யும்னா அந்த செல்லில் லெஃப்ட் சைடுக்கு ஓடி போயிடுவார் பாருங்க. லெஃப்ட் சைட்லேயே அப்படியே நிற்கிறேன். இது விளங்கிச்சா? நான் டெக்ஸ்ட்டில் அதாவது எந்த பேரை மட்டும் அடிக்கிறேன். ஸோ இது என்ன ஃபார்மெட், டெக்ஸ்ட் ஃபார்மெட். ஸோ அதில் எக்ஸலில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கபடி என்ன நடக்கும், லெஃப்ட் சைடில் அது நிற்பேன். சரி, இப்போ ஒரு நம்பர் அடிக்கிறேன், நம்பர் ஃபார்மெட்டை பார்ப்போம். இப்போ ஒரு 2 நம்பர் அடிக்கிறேன், 595. ஸோ இது என்னது ஒரு நம்பர். ஸோ நம்பரை கொடுத்துட்டு என்டர் பண்ண என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடுக்கு ஓடிடுவேன். ஸோ அதே மாதிரி இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஃபார்மெட்டில் வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டாக இருந்தால் என்ன நடக்கும், அவர் லெஃப்ட் சைடில் இருப்பார். அதே மாதிரி நம்பர்னா ரைட் சைடில் இருப்பார். அதே மாதிரி இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னு இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ஷிஃப்ட்ஸ், சரி ஏதோ 2 செல்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபார்முலா என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் நிற்பேன். ஸோ அதை வச்சுக்கொண்டே நீங்கள் சொல்லாமல் என்ன இவர் டெக்ஸ்ட்டா இல்லாட்டி நம்பர் ஃபார்முலா ஃபார்மெட்டில் இருக்கிறாண்டு ஈஸியாக சொல்லிடலாம். சரி, இதுதான் பேசிக்கான விஷயம். இந்த 3 தான் இருக்குது. சரி, இதில் லெஃப்ட்டும் ரைட்டும் பார்த்தாச்சு. சரி, இப்போ இதில் ஒரு முக்கியமான எக்ஸலில் இருக்கிற வித்தியாசமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நான் 0 இப்போ உதாரணமாக நம்பர் அடிக்கிறேன். உங்களோட ஃபோன் நம்பரை கேட்டால் என்ன அடிப்பீங்க, உங்களோட ஃபோன் நம்பரையும் நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. ஸோ நான் ஒரு சும்மா ரெண்டமாக அடிக்கிறேன். சரி, ஏதோ ஒரு நம்பர் இன்னும் டைப் பண்ணணும், டச்சில் அது வேறு ஏடிஎம் நம்பராக இருந்தால் தீவில் அது இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் இவ்வளோ நம்பரே காணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை அடித்தாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், முக்கியமாக ஒரு எக்ஸலில் வந்து ஒரு செல்லில் 0ன்னு ஒரு நம்பரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா இது வந்து என்னதோ ஒரு நம்பர், பேசிக்காக எல்லா பேருக்கும் தெரியும் இது ஒரு நம்பர்.
ஸோ இப்போ பேசிக்கான ஒரு நம்பரை என்ன நடக்கும், என்டர் கொடுத்தா என்ன செய்யணும், ரைட் சைடு ஓடணும். எல்லா பேருக்குமே நான் சொன்னது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்க என்ன நடந்திருக்கு, ரைட் சைடு கோடு. ஆனால் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஜீரோன்னு ஒரு நம்பர் இல்லாமல் போயிட்டு முன்னுக்கு போட்ட ஜீரோ இல்லை. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது முன்னுக்கு ஒரு வேல்யூ ஜீரோன்னு ஒரு வேல்யூ ஸ்டார்ட் ஆச்சுன்னா இவர் வந்து என்ன செய்வார்னா அந்த ஜீரோவை விட்டுட்டு தான் பார்ப்பார். ஸோ இப்போ அடுத்த கேள்வி, இப்போ நான் ஜீரோவும் இப்போ உதாரணமாக ஒரு ஆள்கிட்ட நம்பரை கொடுக்கும்போது ஜீரோவை விட்டுட்டு நான் டைப் பண்ணிட்டு போயிடலாமா? இப்போ ஏதாவது முக்கியமான விஷயம் ஜீரோ வரணும், கட்டாயமாக வரணும். ஸோ இப்போ நான் என்ன செய்யலாது, இப்படி நான் இப்போ இப்படி ஒரு நம்பர் தேவை, ஆனால் ஜீரோவும் வரணும். ஸோ இப்போ என்ன செய்யணும்டா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே நான் கொடுத்து விட்டேன், ஜென்ரலில் இல்லை நம்பர் ஃபார்மேட்டில் இருந்துச்சு. அது தானாகவே இப்படி வந்து விட்டது. ஸோ இதை பற்றியும் நான் இப்போ காய்ப்பேன். ஸோ ஜென்ரலி இருக்கட்டும். ஸோ இதுதான் மெயினானது, தானாகவே தங்களோட நம்பருக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு வந்துட்டு ஒரு நம்பர் ஃபார்மேட்லேயே இருக்குது. ஸோ இப்போ எனக்கு முன்னுக்கு அந்த ஜீரோ தேவை, அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஜீரோ முன்னுக்கு வருதுன்னா அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், நம்பர் ஃபார்மேட்டில் இருந்து இல்லாமல் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு அது மாறுதுன்னு சொல்லுவோம். ஜீரோவில் தொடங்குதுன்னா அதை வச்சு நாங்கள் கால்குலேட் பண்ணணும்டா. இப்போ உதாரணமாக நம்பரை எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், எக்ஸலில் நம்பர் டைப் பண்ணுறோம்னா கால்குலேட் பண்ண தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது முன்னுக்கு ஜீரோ இருந்தால் என்ன, ஜீரோ இல்லாட்டி என்ன தேவைப்படாது. ஆனால் இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக இருந்து இப்போ என்ன நம்பரை கொடுக்கணும், இப்போ இப்படி ஒரு நம்பரை கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபோன் நம்பர். ஸோ இப்போ இதில் ஜீரோ கட்டாயமாக முக்கியம். ஸோ இப்போ என்ன செய்யலாது, இந்த ஜீரோ வேணும். ஸோ இப்போ என்ன செய்யலாம், இந்த ஃபார்மேட் எங்கே மாற்றலாம்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்ல, இந்த ஹோம் டேப்ல இங்கே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்ஸில் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஏபிசி டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, இப்போ வந்து டெக்ஸ்ட் கொடுத்தோன்னே என்ன நடந்துட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுன்னா லெஃப்ட் சைடு கோடிடும். ஸோ இப்போ நீங்கள் ஜீரோவை கொடுங்க, என்டர் கொடுங்க. ஸோ இப்போ ஓகே ஜீரோ நிற்கும். ஸோ இப்போ ஏன் இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் காட்ட போகிறோம், என்ன இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ இது வந்து நம்பரை தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், டெக்ஸ்டான்னு கொடுத்துருக்காங்க. நம்பரை தான் நாங்கள் டெக்ஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்கோம். ரீசன் என்ன, முன்னுக்கு அந்த ஜீரோவாக இருக்குது. ஸோ இப்போ அவங்க தந்திருக்காங்க கன்வெர்ட் டு நம்பர். சரி, கன்வெர்ட் டு நம்பர் கொடுத்தா என்ன நடக்கும், ஜீரோ இல்லாமல் போயிடும். இதுக்கு தான் என்ன செய்யறது, நாங்கள் ஜீரோ போட்டால் இனி மாறாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருப்பி ஜென்ரலுக்கு மாறிட்டு. ஸோ இப்போ என்ன செய்யணும், நான் திருப்பி டெக்ஸ்ட்டுக்கு இந்த குளத்தை நான் கொண்டு போகணும். ஸோ இப்போ உதாரணமாக இந்த குளத்தை நீங்கள் மெல்ல ஒரு ஒன் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்க டபுள் கிளிக் பண்ணாங்க, டபுள் கிளிக் பண்ணால் உள்ளுக்கு இருக்க செல் வந்து ஓப்பன் ஆகிடும், அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ண வேண்டி வரும். ஸோ இப்போ ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டெக்ஸ்ட்டுன்னு ஃபார்மேட் இருக்கு. ஜென்ரலில் விட்டு அது தானாகவே அது யோசிச்சு செய்யும். அதாவது ஜென்ரலில் விட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணாட்டி அது நம்பராக இருக்கலாம், இல்லாட்டி அது கரன்சியாக இருக்கலாம், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றி காட்டும். ஆனால் நார்மலாக ஜென்ரல்னா நம்பர்னா லெஃப்ட் சைட் ரைட் சைட் கொண்டு போயிடும், டெக்ஸ்ட்னா லெஃப்ட் சைட் கொண்டு போயிடும். இப்போ ஒரு டெக்ஸ்ட்னா நான் அடிக்கிறேன்னா இங்கெல்லாம் போயிடும். இப்போ உதாரணமாக இப்போ ஏதாவது டைப் பண்ணிவிட்டு ஏதாவது நம்பரை கொடுக்குறேன்னு இப்போ. ஸோ இப்போ அது ஒரு டெக்ஸ்ட்டாக தான் போகும். இதில் வெறும் நம்பரை இருந்தால் மட்டும்தான் இப்போ இதை பார்ப்போம். ஸோ இப்போயும் அது ஒரு டெக்ஸ்ட் தான், வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கணும். இப்போ அவர் ரைட்டுக்கு போயிடுவார். ஸோ இதுதான் மெயினான விஷயம். இந்த 3 டெஸ்ட் ஃபார்மட்டும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஜீரோ வரும்போது முக்கியமான பிரச்சனை, ஜீரோ வரணும்னா கட்டாயமாக இதை டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு போயிடணும். ஸோ இதில் டெக்ஸ்ட்டுன்னு விட்டனால ஜீரோ வந்துட்டு. ஸோ இதை மார்க் நீங்கள் கவனிக்க தேவையில்லைன்னா நம்பரை மாற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கட்டாயமாக இது இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ இதில் இருக்க வேறு வேறு ஃபங்க்ஷன் என்ன, இப்போ இதில் வந்து நான் ஒரு கரன்சியாக கொண்டு வரணும், இது ஒரு காசு மாதிரி காட்டணும். இதில் போடுற வேலையில் பேமெண்ட்னு போட்டிருக்கேன். ஸோ பேமெண்ட்னு போட்டு காசு கட்டாமல் நான் வந்து சும்மா வெறும் நம்பர் மாதிரி காட்டக்கூடாது. ஸோ இப்போ என்ன செய்யலாம்னா அந்த ஃபார்மேட்டில் இப்போ இதுதான் பேசிக்கான 3 ஃபார்மேட். இதை விட பேசிக்காக நாங்கள் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ காசுன்னு சொன்னோம்னா இப்போ இதில் கணக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கணக்கு இருக்குது, நம்பருக்கு கொடுக்கலாம். நம்பரோட பொருத்தமான எண்ணம் இருக்கு, என்னது கரன்சியாக இருக்க போது. அக்கௌண்டிங்கும் கொடுக்கலாம், ஆனால் கரன்சியை கொடுக்கலாம். பேசிக்கான கரன்சியை கொடுத்தீங்கன்னா என்னது அதுக்கேற்ற மாதிரி மாறி வந்துடும். ஸோ இதுலேயும் முக்கியம், இப்போ அந்த டாலர் சைன் போட்டது கரன்சி. ஸோ அதை வந்து நீ கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் தனியாக டாலர் சைன் போட தேவையில்லை. இதில் நீங்கள் இதை போட்டிங்கன்னாவே தானாகவே அது டாலர் சைனை காட்டிடும். இப்போ நான் இதில் எந்த நம்பரை போட்டாலும் இப்போ இது 99 அது தானாகவே என்ன செய்திடும், இந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடும். இதை வந்து நான் காப்பி பண்ணி விட்டேன்னா என்ன நடக்கும், தானாகவே இதில் எந்த நம்பரை நான் போட்டாலும் அது என்ன டாலர் சைனாக கொண்டு வந்துடும். உண்மையிலேயே ஈஸியாக வந்துடும். ஸோ இப்படித்தான் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றை நீங்கள் இழுத்து விட்டீங்கன்னா என்ன நடக்க போகுது, அதில் இருக்க ஃபங்க்ஷன் எல்லாமே காப்பி ஆகி பேஸ்ட் ஆகிடும். ஆனால் நார்மலாக காப்பி பேஸ்ட் மாதிரி அதில் இருக்கிற எல்லா இயல்புகளும் ஃபார்மேட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கரன்சியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கரன்சிலையும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன எனக்கு காமா வேண்டாம், இல்லாட்டி ஃபுல் ஸ்டாப் வேண்டாம், அதாவது கடைசியில் இருக்க டெசிமல் வேண்டாம், தசம் வேண்டுமே வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது இந்த 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் அமர்த்தினீங்க என்ன நடக்க போகுதுன்னா இன்க்ரீஸ் டெசிமல், தசமத்தை கூட்ட போகுது. ஃபர்ஸ்ட்டாக 2 தசம் தான் இருந்துச்சு, இப்போ 3 தசம் தானே வந்துட்டு, 3 டெசிமல். ஸோ இப்போ என்ன செய்யலாம், அது வேண்டாம்னு சொன்னீங்கன்னா மெட்ட பட்டன் அமுத்தணும், டிக்ரீஸ் டெசிமல். ஸோ அதை நீங்கள் மாறி பாடமாக்கி எல்லாம் வச்சுக்கிறத சும்மா அமர்த்தி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதாவது வந்து வேறு. ஸோ இதை நீங்கள் அமர்த்தி இல்லாமல் செய்யலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம்.
ஸோ இப்போ இதை நீங்கள் ஃபார்மேட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? இதில் இருக்க எல்லாமே தசம் இல்லாமல் போய். சரி, இதை விட வேறு என்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கரன்சி கொடுத்துட்டேன். ஆனால் இந்த கரன்சிலையும் எனக்கு இந்த கமா வேணாம்னே வைப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே இதில் கமா இருக்குது, கமாவை கொடுக்க இப்படி வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபார்மெட் இல்லாமல் போயிட்டு அக்கௌண்டிங் ஃபார்மெட்டாக மாறிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. நான் இப்போ பேசிக்கான கரன்சி விஷயம் இது உங்களுக்கு தேவையானது ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இப்போ இது கரன்சியாகவே இருக்கட்டும், இந்த நடுக்குள்ள வர கமாவை இல்லாமல் செய்யணும். எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கரன்சியில் இருக்கிற விட நீங்கள் இதில் மோர் நம்பர் ஃபார்மெட்ஸ் இருக்குது. டெஸ்ட் வேணால் இந்த நம்பர் ஃபார்மெட்லேயே வேறு நம்பர் ஃபார்மெட்ஸ் வேணும். ஸோ இதில் மோர் நம்பர் ஃபார்மெட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணினீங்கள்டா உங்களுக்கு வரும். அதாவது இதில் வந்து நான் கரன்சி ஃபார்மெட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கரன்சி ஃபார்மெட்டை ஏதாவது ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். கரன்சிலேயும் கரன்சி இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டான கரன்சி டாலர். ஸோ டாலர் சைன் வந்துடும். ஸோ இல்லாட்டி உங்களுக்கு இந்தியன் ருபீஸ் தான் தேவைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் ருபீஸை டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். INR இந்தியன் ருபீஸ். இல்லாட்டி ஸ்ரீலங்கன் ருபீஸ் தேவைன்னா LKR இங்கே இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான இந்தியன் ருபீஸை அடிச்சிட்டிங்கன்னா இங்கே சாம்பிள் காட்டும் இப்படி வரப்போகுது. ஸோ இப்போ அடுத்தது என்ன தேவை எப்படி வைப்போம்? டெசிமல் தேவையில்லை, அதாவது தசம் தேவையில்லைன்னா நீங்கள் அதை இல்லாமல் செய்து விடலாம். ஸோ இப்படி ஃபார்மெட் அது. ஸோ இன்னும் அதை செய்யலாம். இப்படி இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து என்ன வரணும்? இப்போ மைனஸ்ன்னு வரணுமா, இல்லாட்டி ப்ராக்கெட்டுக்கு காட்டணுமா, அதையும் நீங்கள் வடிவாக சூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்படியும் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்ப்போம். இதுலேயும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. அலைன்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளே போன என்ன கலரில் வேணும் அது எல்லாத்தையும் நீங்களே செட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கமா வருது. இந்த கமாவை நான் இல்லாமல் செய்யணும். ஸோ இப்போ என்ன செய்யலாம்னா இதில் வேறு வகையான ஃபங்க்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தும் கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதில் நம்பர் டைப்லேயே விடுறேன். ஸோ இந்த நம்பர் டைப்பில் விட்டதை என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் 1000 செப்பரேட், அதாவது அந்த கமாவை இல்லாமல் செய்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன செய்யலாம்? இந்த டெசிமலை போடுறேன். ஸோ இப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கமாவை இல்லாமலும் செய்து கொள்ளலாம். ஆனால் கரன்சிக்கு போனீங்கன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் யூஸ் பண்ணி தான் ஆக வேணும் இந்த கமாவை. ஆனால் இப்போ இதே ஒரு கமா தேவையில்லை, நம்பரை கொடுக்குறீங்கன்னா அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நம்பர் ஃபார்மெட்லேயே இருக்குது. ஜென்ரல் ஃபார்மெட்லேயே பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ இதில் ஒரு கரன்சி போடுறீங்கன்னா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ என்ன கரன்சி வேணுமோ இதில் வந்து நீங்கள் நார்மலாக நம்பர் டைப் பண்ண காணும். அது தானாகவே பிரித்து போட்டுக்கொள்ளும், உங்களோட ஃபார்மெட்லேயே போட்டுக்கொள்ளும். ஸோ அது இதில் இருக்க முக்கியமான விஷயங்கள். இதுதான் நம்பர் ஃபார்மெட்லேயே இருக்கிற முக்கியமான விஷயங்கள். ஸோ இப்போ இதில் வந்து நாங்கள் பேசிக்கான விஷயங்கள் பார்த்துங்க போன வீடியோஸில். அதில் வந்து கொஞ்சம் இதில் பயிற்சி மாதிரியே செய்து பார்ப்போம். இப்போ இந்த ஃபோன் நம்பரை கொடுக்கணும். ஸோ ஃபோன் நம்பரை கொடுக்கும்போது நான் இதை யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்மெட் இதில் வரணும்? NIC நம்பர், அதாவது உங்களோட ஐடென்டி கார்டு நம்பர், கவர்மெண்டால் இஷ்யூ பண்ண ஐடென்டி கார்டு நம்பர் இருக்கும். அதை நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஃபார்மெட்டில் வரணும்? இப்போ இதில் போட்டுக்க எல்லாமே என்ன நடந்திருக்கு? ஜென்ரல் ஃபார்மெட்னு காட்டிருக்கு. ஜென்ரலில் என்னது? டெக்ஸ்ட். ஜென்ரலில் தானாகவே அதை யோசித்து உங்களுக்கு ஒரு ஃபார்மெட்டை கொடுத்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோன் நம்பரில் சில 0 வரலாம். ஸோ என்ன செய்யணும்? இது ஃபுல்லாத்தையும் நான் என்ன செய்திருவேன்? ஜென்ரலில் விட மாட்டேன், டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு போயிடுவேன். ஸோ டெக்ஸ்ட்டில் விட்டால் என்ன செய்யும்? முன்னுக்கு நம்பர் வந்தாலும் அவர் ஓகே ஒன்றுமே சொல்லாமல் விட்டுருவார். இப்போ உதாரணம் இப்போ அப்படியே நம்பர் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் முன்னுக்கு ஒரு 0 வரும். ஸோ இப்படி போட்டாலும் உங்களுக்கு மாறாமல் இருக்கும். அதே மாதிரி NIC நம்பரும் என்ன செய்யலாம்? இப்போ ஏதாவது நம்பர் வந்து என்ன லெட்டர் வருதுன்னு இப்போ. ஸோ அப்பயும் என்ன செய்ய? அது அப்படியே இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு நம்பரோட டெக்ஸ்ட் ஏதாவது ஒரு லெட்டர் சேர்ந்துட்டாலும் அது வந்து எப்பயுமே டெக்ஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் வந்து 0 வரும்போது தான் நீங்கள் அதை டெக்ஸ்ட் ஃபார்மெட்டுக்கு மாற்றி தான் கொடுக்கணும், இல்லாட்டி அந்த டெக்ஸ்ட்லேயே இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சார்ட் தந்திருக்காங்க. இது வந்து ஏற்கனவே நாங்கள் படித்தது தான். இது ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, நீங்கள் வேணும்னா செய்து பார்க்கலாம். சரி, இப்போ நான் இப்பயே சொல்லிடுறேன். பேசிக்காக நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது B ஷீட்டில் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கீழே இருக்குது A ஷீட் நாங்கள் ஏற்கனவே செய்துட்டோம். B ஷீட்டில் உங்களால் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன செய்யலாம்டா? பேமெண்ட்டை கொடுங்க. பேமெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ ஜென்ரலாக யோசிச்சு பாருங்க. இதை ஏற்கனவே சொல்லியாச்சு. இதில் இருக்க ஃபார்மெட்டையும் நாங்கள் ஒருக்க பார்த்துருவோம். ரேட் பர் அவர். ஸோ ரேட்னா என்ன? எவ்வளவு காசு ஒரு மணித்தியாலத்தில் கொடுக்குறோம், அதாவது கரன்சி. ஸோ இப்போ என்ன செய்யணும்? இந்த ஃபார்மெட்டை என்ன செய்திருவேன்? நான் கரன்சிக்கு மாற்றிடுவேன். ஆனால் கவனமாக இருங்க. இப்போ இதை கரன்சிக்கு மாற்றிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி டக்குன்னு இதை இழுத்து விட இல்லாது. இழுத்து விட்டீங்கன்னா என்ன நடந்துடும்? 100 தான் ஃபுல்லாத்துலேயும் மாறிடும். இது ஃபுல்லாகவே 100ஆக மாறிடும். இப்படி மாறவே விடக்கூடாது. ஏண்டா அந்த ஃபங்க்ஷனில் இருக்கு, அதாவது அந்த செல்லில் இருக்க அனைத்து ஃபுல்லாகவே காப்பி ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்? இது ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மாற்றணும்டா நீங்கள் ஃபுல்லாத்தையும் இதை செல்லை செலக்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து எல்லா செல்லையும் என்ன செய்ய போகிறேன்? கரன்சி செல்லுக்கு மாற்ற போகிறோம், கரன்சிக்கு. ஸோ இப்போ என்ன செய்யலாம்? இப்போ ஃபார்மெட்டுக்கு போய் கரன்சிக்கு போய் இது $100 வந்துட்டு. ஸோ இது
டெசிமல் இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் விரும்பின மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். ஹவர்ஸ் ஆஃப் ஷிஃப்ட் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது ஒரு நம்பர் தான். ஸோ அது உங்களுக்கு நம்பர் தந்திருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண ஷிஃப்ட் தந்திருக்காங்க, அதுவும் தந்திருக்காங்க, டெசிமலையும் இருக்குது. ஸோ இப்போ பேமெண்ட்டும் என்ன செய்யணும், கரன்சியில் தான் மாறணும். ஸோ அதுவும் ஓகே, கரன்சியில் தான் இருக்குது. சார் நான் ஒருக்கா வடிவை கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒருக்கா யோசிச்சு பாருங்க, ஜென்ரலாக யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு பேமெண்ட் கொடுக்கணும், இதில் என்னென்ன தந்திருக்காங்க, பேமெண்ட் எப்படி வரும், இந்தியாவில் எப்படி டோட்டல் எம்ப்ளாயி காஸ்ட் ஃபார் த மந்த், அதாவது மொத்த செலவு எவ்வளவு, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கொடுத்த எம்ப்ளாயிஸுக்கு கொடுத்த மொத்த செலவு எவ்வளவு, மினிமம் எவ்வளோ கொடுத்துருக்கோம், மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்துருக்கோம், இது ஒருக்கா உங்களால் காணக்கூடியதாக இருக்குமான்னு பாருங்க. வீடியோ ஒர்க்கா போஸ்ட் பண்ணி செய்யுங்க. செய்து முடிச்ச பிறகு இதில் இருக்க ஆன்சர்ஸோட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை பார்க்கணும். ஸோ பேமெண்ட்டை பார்க்குறதுக்கு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டாகவே என்ன தந்திருக்கேன், ரேட் பர் அவர், அதாவது ஒரு மணித்தியாலம் வேலை செய்தால் இந்த சாலிமுக்கு நாங்கள் என்ன செய்யணும், $100 கொடுக்கணும். ஒரு மணித்தியாலத்துக்கு $100 பயங்கர கூட தான். சரி பரவாயில்ல, இந்தியன் ருபீஸ் இல்லை ஸ்ரீலங்கன் ருபீஸே வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா $100 எடுக்கணும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் பர் ஷிஃப்ட், அதாவது ஒரு ஷிஃப்ட்டில் எவ்வளோ நேரம் வேலை செய்வார், 8 ஹவர்ஸ் வேலை செய்ய போகிறார். ஸோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் ஒர்க்ஸ் தந்திருக்காங்க, அதாவது எத்தனை ஷிஃப்ட் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் பாருங்க, ஒரு மாதத்தில் 18 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ இப்போ பேமெண்ட் கேட்டிருக்கு. ஸோ ஒரு மந்த்லி பேமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டாக எவ்வளோ மணித்தியாலம் வேலை செய்தான்னு தெரிஞ்சதுன்னா அதை ரேட் பர் அவரால் பிரிக்கணும். எப்படின்னா இப்போ ஒரு ஷிஃப்ட்டில் அவர் 8 தடவை ஒர்க் பண்ணுவார். இதை இதால் பிரிக்கணும், மொத்த மணித்தியாலத்தை காணணும்னா ஒரு ஷிஃப்ட்டில் 8 மணித்தியாலம்டா அந்த மாதம் ஃபுல்லாக எத்தனை ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிக்காராம், E3ல இருக்கிறது மாதிரி எவ்வளவு, 18. ஸோ இப்போ என்னத்தை கண்டுட்டோம், டோட்டல் ஹவர்ஸ் அவர் ஒர்க் பண்ணது. ஸோ இப்போ அதை கேட்கல, டோட்டல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணதை கேட்கல, எவ்வளோ கேட்டிருக்காங்க, எவ்வளோ காசு கொடுத்துருக்கணும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும், திருப்பி அவருக்கு கொடுத்த ரேட்டை இருக்கணும், அதாவது ஒரு மணி நேரத்தில் $100. ஸோ இவ்வளோத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும் பார்த்தீங்கன்னா $14,400 கொடுத்துருக்கோம். ஸோ என்ன செய்யலாம், நீ திருப்பி டைப் பண்ணுறதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா சரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து ரோ வந்து மாறுது, குளம் மாறில, ஒரே குளத்தில் ரோவை மட்டும்தான் மாற்றிட்டு போகிறேன். ஸோ ஒரே குளம் இப்போ D3 E3 C3 இருந்தது, அடுத்ததுக்கு மாற்றும் போது என்ன செய்ய போகுது, ரோ ஒன்றால கூட போகுது எல்லாத்துலேயும். இதுலேருந்து ஒவ்வொன்றிலையும் ரோ கூட போகுது, 3லேருந்து இப்போ 4 ஆக போகுது, இங்கே கொண்டு வரும்போது D4 E4 C4. ஸோ இப்படி ரோ மாறப்போகுது. இது மட்டும் இல்லை, இனி என்ன செய்யணும், டோட்டல் கட்டுருக்கு. ஸோ இப்போ டோட்டலாக காண்ட்ராக்ட் என்ன செய்யணும், டோட்டல் பேமெண்ட்டை காண்ட்ராக்ட் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டோட்டல்னா மொத்த பேமெண்ட்டையும் கூட்டி விட்டா சரி. ஸோ கூட்டுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் நாங்கள் படிச்சிருக்கோம், சம் ஃபங்க்ஷன் படிச்சிருக்கோம். சம் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எவ்வளோத்துலேருந்து எவ்வளோத்தை கூட்ட போகிறோம், இங்கேருந்து இவ்வளோ கூட்டி முடிச்சு விட்டிங்கன்னா சரி. இதில் ஈக்குவலை கொடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி மினிமம் மேக்ஸிமம், மினிமத்துக்கு நாங்கள் ஏற்கனவே ஃபங்க்ஷன் படிச்சிட்டோம், மினிமம் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி அதுக்கு எவ்வளவு இந்த பேமெண்ட்டில் எவ்வளோ மினிமம் கொடுத்துருக்கோம், ஸோ இதையும் ஈக்குவல் கொடுத்து விட்டிங்கன்னா சரி. அதே மாதிரி மேக்ஸிமத்துக்கு என்ன செய்யலாம், ஃபங்க்ஷனை கொடுத்து இதிலேருந்து எவ்வளோ ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா ரேஞ்சை கொடுத்து விட்டிங்கன்னா சரி. ஸோ இப்போ மேக்ஸிமம் தெரியும், மினிமம் தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தால் பழைய வீடியோஸை பாருங்க, அப்படி தான் உங்களுக்கு தெரியும். பழைய வீடியோஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பயந்த விடயங்கள் உங்களுக்கு கட்டாயமாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியான வீடியோக்கு பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.